வட்டியை கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. ஏ சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பிட போற? அண்ணே, ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி, மாவு பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல, அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? எந்த சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணே. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ, சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பையா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழுச்சு வாயினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் வந்து கொண்டா. என்னத்த காலத்தால கேட்ட அதுக்குள்ள பாரு கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும், புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்குறவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா, சரியா இருக்கா எண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்தியே, பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? நானு உன் வீட்டுக்கா? என்னவா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு யார வச்சிருக்கிற? என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? நல்ல வேலை, 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட, பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசத பத்தி. உரசுறா இருந்தா நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு. கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா? வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியிறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி, தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 பேரும் அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுருவாங்க. உங்க பார்ட்டிய ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 அடி அறியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க.
நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும். வேற யாராம செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. நான் தானே செய்யணும். சரி விளையாட்டம் வகையா மாட்டிக்கிட்டா. என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 வருமையா? 18 மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குது, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இதாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல் இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒன்னுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க புரட்டாசி ஐப்பசியில பெய்ற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாலா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களா. பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ கால்ல கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யராயி பாத்துட்டாலும். டேய் பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? விழுதுற வரைக்கும் போயிட்டு வரேண்ணே. எனக்கு கொடுக்க போறியா? குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா இதையும் திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி மணி வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிடிக்கல, வேண்டியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி நல்லாக்கியா? என்ன பைலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அங்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பத்தி வச்சிருக்கான்ல, ஏதாவது ஒண்ணு தள்ளிட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே.
நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூடையில ஒண்ணு இல்ல கூடை தொடாத. ஒண்ணுல ஏன் கூடை தொட கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதான் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கா. புறாவை நசுக்கிட. ஏதோ பாட்ல மாதிரி தென்படுது. ஐயடா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசான வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து என்ன அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓ. கூடைய கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம், போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்குனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற, பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 300 கல்யாணம் பண்ணி 10 பிள்ளை பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சினரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா நம்ம ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க, தொண்டை விக்கி செத்து போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாழை பாரு, போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா வச்சுப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே, என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கைதான். அத நீ சொல்லாதடா. இருடா வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரா வரான்? இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியாவா? எலும்பை இங்கதான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலியா மாமா? எந்திரா முதல்ல. மெதுவா. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன போறீங்கன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன். என்ன காப்பாத்த. டேய் என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமே தாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லு நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? வயசு என்ன? என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. அடிக்கிற மாதிரி வல்தி. ஐயோ குதிச்சிட்டானே. இப்ப
இருந்தா உள்ள வாயா வாயா தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மகன் அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மகன் 3 வாட்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல.